இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. God is good and very good morning. Today is the 5th April 2025 Saturday. Hallelujah. ஆவியானவர் பவுலின் மூலம் சபைகளுக்கு உற்சாகமான காரியங்களை சொல்லி வருகிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓகே, அது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 Corinthians chapter 8 verse 11. But now you also must complete the doing of it. That is, there was a readiness to desire it. So there also may be a completion out of what you have. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதல் உண்டாவதாக. அல்லேலூயா. அதாவது கொடுப்பதை பற்றி பேசிட்டு வர்றாரு. அவங்க தரித்திரத்தில், கஷ்டத்தில், பாடுகளில் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் சாட்சிகள், தர்ம ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. மகதோனா சபையோடு ஒப்பிட்டு கொரிந்து சபையை உற்சாகப்படுத்துகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கொடுக்குற என்கிற ஒரு மனம் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறதுல எடுத்து கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. பின்வாங்கி போயிடாதீங்க, மனசை மாற்றிக்கொள்ளாதீங்க, எடுக்கிற தீர்மானத்தை உடனே செயல்படுங்க. ஆகையால் அதை இப்பொழுதே செய்து நிறைவேற்றுங்கள். எதை? கொடுக்கிறதே. கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது போல, கொடுக்கணுன்ற ஒரு மனசு உங்களுக்கு வந்தது போல, உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதல் உண்டாவதாக. அல்லேலூயா. இருக்கிறது தான் கொடுக்க சொல்றாங்க, தவிர இல்லாததை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஐயோ என்கிட்ட இல்லையே, நான் கொடுக்க முடியாது, அப்படி இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. ஐயா, அந்த அம்மா கிட்ட 2 காசு தான் இருந்தது. 2 காசு 3 காசு 1 காசு இருந்தது. அதுதான் அவ போட்டா. அவகிட்ட இருந்தது தான் அந்த அம்மா போட்டா. ஆண்டவர் இதுதான் சிறந்த காணிக்கைன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிறது தான் கர்த்தர் கேட்பார். 1 தாலந்து கொடுத்தாரா, 5 தாலந்து கொடுத்தாரா, 2 தாலந்து கொடுத்தாரா, 5 தாலந்து கொடுத்தாரான்னு நீ யோசிச்சு பாரு. உங்ககிட்ட கொடுத்தது ஆண்டவர் திரும்பி போய் கேட்கிறாரு. அதை நீ பெருக்கினால் சந்தோஷம், பெருக செய்தினார். If you grow, glory to God. But the blessing, it comes through giving. When you give, you receive. அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அருமையானவர்களே, கொடுக்காமல் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதீங்க. அது நியாயம் இல்லை. அது அநியாயமா வர்றதா இருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் அவர் உயிரை நமக்கு கொடுத்தார், நம்மை பெற்றுக்கொண்டார். அவர் உயிரை நாம் பெற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு நாம் அவருக்கு நம்மை கொடுக்கிறோம். அதுதானே ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு ஏவுதல், கொடுக்க வேண்டும் என்று வருமானம் உங்ககிட்ட இருக்கிறதுல எடுத்து கொடுங்க. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Always God sees the attitude, not the amount. How you measure, not the amount. நீ கொடுக்கிற அளவை பார்த்து ஆண்டவர் மதிப்பீடு செய்வதில்லை. என்ன மனதோடு நீ செய்கிறாய் என்பதைத்தான் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. தொகையை பார்ப்பது, அளவை பார்ப்பது, அது மனிதனுடைய இயல்பு. கடவுள் உன் உள்ளத்தை பார்க்கிறார். ஒப்புக்கொடு, ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. உண்மையாய் கொடுக்கிற ஜனமாக எங்களை மாற்றுங்கள். எங்களிடத்தில் இருக்கிறதைத்தான் நீர் கேட்கிறீர் என்பதை உணர்ந்து அறிந்து சந்தோஷமாய் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க. சாத்தான் கொண்டு வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். அவன் கொண்டு வருகிற ஆசீர்வாத தடைகளை இயேசுவே நீங்க எடுத்து போடுங்க. வல்லமை கடந்து சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே, சகோதரியே,
ஆண்டவருடைய அன்புக்கு அளவில்லை. ஆகவே நீ கொடுப்பதற்கும் ஆண்டவருக்கு செய்வதற்கும் காரணங்களை காட்டாதே. Take care and God bless.